வெல்கம் டு யாமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஃபோருக்காக தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ 40 கொஷின் சொல்லியிருப்பேன். 40 கொஷின் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஷின் முடிச்சிருப்போம். இப்போ வந்து பார்க்க போகிறது 15வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. 15வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிறமொழி வாக்கியங்களை கண்டறிக. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. அது செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ரிவர்ஸில் போயிட்டு இருக்கேன். அதாச்சும் 2024 நவம்பர் 18-19 எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து ரிவர்ஸில் போயிட்டு 2022 வரைக்கும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு போக போக கொஷின் வந்து பண்ணாக்க ரிவர்ஸில் வரதுல வந்து பண்ணாக்க கொஞ்சம் டஃப்பாக வர மாதிரி வரும். அதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா. இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னாக்க 2023, 22 கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. குமரன் கம்பராமாயணம் கற்றார். கற்பித்தார்னா பிறவினை, கற்கவில்லைனாக்க எதிர்வினை. கற்றாரா அப்படின்னாக்க அதுவும் கிடையாது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று தருக. நடவாமை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குக. அன்பு செலுத்துவதே மனிதநேயம் எல்லா உயிரிழத்தும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னார்ல இருக்கிறத கரெக்ட் ஆர்டர் பண்ணாக்க எல்லா உயிரிழத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. எதிர் மறுத்து கூறல் மறைவிடை, உடன்பட்டு கூறல் நேர்விடை, நேர்ந்ததை கூறுதல் பண்ணக்க உற்றது உரைத்தல் விடை. நேர்ந்ததை கூறுதல் பண்ணக்க உற்றது உரைத்தல் விடை. இனமானதை கூறுதல் பண்ணக்க இனமொழி விடை. ஸோ 4, 3, 1, 2. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி பார்த்தா உயிரெழுத்து இருக்கு. உரிமை உடுக்கை இருக்கு சரிங்களா. இதுல ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னு கேட்டாக்க உடுக்கை தான் ஃபர்ஸ்ட் வரும். டா வரிசைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரா வரிசை லாஸ்டா வரும் சரிங்களா. அப்போ உடுக்கை, உடுக்கை உரிமை, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துல காதான் ஃபர்ஸ்ட் வரும். கணப்பறை தவள் படகம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. உரைத்தான் உரை. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சென்றனர் செல். ஏய் என்பது என்னோடு டேஷ் 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 என்று பொருள் உடையது. பொருந்து சேர் கூடு. ஏய் அப்படின்னு கேட்டாக்க நம்ம யாரோ ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போற மாதிரி கேட்குறோம் இல்லையா. ஆனா இங்க கொடுத்துருக்க ஏய் அப்படின்னாக்கா பொருந்து சேர்க்கூடு. கடற்கலன்கள் எவை என கண்டறிக. கடற்கலன்கள் எவை என கண்டறிக. நாவாய் வங்கம் தோணி. பிழையற்ற தொடரை கண்டறிக. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் ஓர்னும் மயில் ஒரு அழகிய பறவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி பொறுத்துக. பேட்ரிசம் அப்படின்னு கேட்டாக்க நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் அப்படின்னாக்க இலக்கியம். ஆர்ட் கேலரி அப்படின்னாக்க கலைக்கூடம் தான். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னாக்க மெய்யுணர்வு. 2, 1, 3, 4. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மழையே பயிர் கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பொருந்தனை புரிகின்றன. முடிச்சிருக்காங்க சரிங்களா. இங்க கொடுத்துருக்கிறது மழையை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மழையை மட்டும் சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ புரிகின்றது அப்படின்னு வந்திருக்கணும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவுமா. சேவல் வந்து பாருங்க கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். பிழை திருத்தம் சந்திப்பிழை நீக்குக. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். சிக்கனமாக பயன்படுத்துவேன்.
பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம்னா வைகை, பாலைனாக்க நண்பகல் வரணும். சரிங்களா? பாலைனா நண்பகல். நெய்தலுக்கு தான் ஏற்பாடு. நெய்தலுக்கு தான் வந்து பண்ணாக்கா ஏற்பாடு வரும். கலர் நிலம். கலர் நிலம் அப்படின்னு கேட்டாக்கா திருந்திய நிலம். இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. இடம் எங்கும். சேர்த்தெழுதுக. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. லட்சுமி கூப்பிடுவாள். தவறான இணையை கண்டறிக. மக்கள். அஃறிணை பன்மை. அது என்ன வந்திருக்கணும்? உயர்திணை பன்மைன்னு வந்திருக்கணும். மக்கள் வந்து பண்ணாக்கா அஃறிணை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லையா? உயர்திணை வந்து சேர்ந்தவங்களா இருக்கணும். இதுதான் தப்பா கொடுத்துருப்பாங்க. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 கூட்டல் ஐயம். உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். ஓர் ஐயம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. இளவேனிற் காலத்திற்கு தமிழ் மதங்களை பொருத்துக. இளவேனிற் காலம்னா சித்திரை, வைகாசி. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தேர்வு செய்க. முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கலைச்சொல் அறிக. ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோமுடைய தமிழ் பெயர் என்ன? புயல். மிசல் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் யோகனை. சரியா தவறா? கூற்று சரியா தவறா? தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கினர் என அரிச்சலூர் கல்வெட்டு சான்று அளிக்கிறது. ஆமா, அரிச்சலூர் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட்டெழுத்துகளும் தமிழ் பிராமி எழுத்துக்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டு தான். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. இப்போதான் சொன்னேன் இல்லையா? அதுவும் கரெக்டு தான். மெய் எழுத்துக்கை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா அது வந்து வளைகோடுகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெய் எழுத்துக்களை குறிக்க புள்ளியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. ஆனா அந்த காலத்துல மெய்யை குறிக்கிட்டு புள்ளி யூஸ் பண்ணாங்க. அந்த கல்வெட்டுல வந்து பொறிச்சிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. ஸோ வந்து பார்த்தா 1, 2 வந்து சரி, 3 மட்டும் தவறு. குறில் நெடில் மாற்றத்தினால் தவறான இணையை கண்டறிக. மாற்றத்தில் தவறானதை கண்டறிக. முதல் 3, 8 ஏணி, 10 பார்வை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? குடில் நெடில் கொடுத்துருக்காங்க. அப்போ உயிர் அப்படின்னாக்கா உயிரும் ஊனும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கணும். சரிங்களா? உயிரும் ஊனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அது கரெக்டா இருந்திருக்கும். இருபொருள் தருக. வழி, நதி எனும் இருபொருள் தரும் சொல் எது? 6. இருபொருள் தரும் பல சொற்கள். உலகம் அப்படின்னு கேட்டாக்க தரணி, பார். பேசுதல் என்பதன் எதிர்ச்சொல். உரைதல், விளம்புதல், செப்புதல். சரியான சொல் எது? நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். மிகுந்த கவனத்துடன் செய்திருக்கிறார்கள். யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. சிதம்பர நாவாய்ச் சங்கம் வ.உ.சி. சுதேசி நாவாய்ச் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். சுதேசி நாவாய்ச் சங்கத்தை நிறுவியவர் யார்? நான் வந்தேன் என்ற வாக்கியத்தினை எதிர்காலத்தை குறிப்பிடுக. நான் வருவேன் எதிர்காலம். பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? கவனமாக. பதனம்னா கவனமாக. கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தல் குறிகள் இடம்பெற்ற தொடர் எது? அந்தோ ஆச்சரியக்குறி, இயற்கை அழிகிறது அதுவும் ஆச்சரியக்குறி.
கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது? அடேங்கப்பா! எவ்வளவு பெரிய ஏரி! அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது. வியப்புக்குறி. சோநாடு என்பதன் மருவு. சோழநாடு தான் சோநாடுன்னு சொல்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துருப்போம். இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னாக்கா செவ்வியல் இலக்கணம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவதற்காக வினா எதிர் வினாவுதல். அவர் ஒரு கொஸ்டின் கேட்டா இவருக்கு ஆப்போசிட் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு. டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. டெலிகேட் என்பதற்கு தமிழ் சொல் தருக. டெலிகேட்னா பேராளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஃபைல்னா கோப்பு. ஃபைல்னா கோப்பு. ஜெராக்ஸ்னாக்க ஒளி நகல் வரணும். பென்சில் அப்படின்னு கேட்டாக்க எழுதுகோள்னு கொடுத்துருக்காங்க. பென்சில் அப்படின்னா கரிகோலன் அப்படின்னு சொல்லி வரணும். பேப்பர் அப்படின்னு கேட்டாக்க தாள்னு கொடுத்துருக்காங்க. பேப்பருக்கு தமிழ் வார்த்தை எனக்கே தெரியலையாப்பா, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. தாமரை இலை நீர் போல என்ற ஓமை கூறும் பொருள் யாது? தாமரை மேல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாமல் இருக்கும் இல்லையா, பட்டும் படாமல் இருத்தல். பேரறிவாளன் திருபோல எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. பேரறிவாளன் திருபோல பலருக்கும் பயன்படும். இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்துருப்பீங்க. இப்போ போக போக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரியா வரும். சரிங்களா? எல்லா ஓல்டு புக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. சரியான இணையை கண்டறிக. இரவு காத்த கிளி போல, இதுவும் பார்த்தீங்கன்னா ஓமை குறும்பொருள் தான். சரிங்களா? இரவு காத்த கிளி போலனாக்க ஏமாற்றம். இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேதனை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு கேட்டாக்க ஒளிர்தல் வரும். சரிங்களா? குன்றின் மேலிட்ட விளக்கு போல பண்ணாக்கா வாழ்க்கை வந்து ஒளிர்வு அதிகமா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஓமை குறும்பொருள்கள் தான். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். செய்வினை. விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தை பெற்றிருந்தார். வ.உ.சி.யின் பன்முகத் தன்மைகள் யாவை? இரு வினைகளின் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குவிந்து, குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. எது வந்து கரெக்டான ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு கேட்டாக்க தமிழகத்தின் வாட்ஸ்வர்த் என்று புகழப்படுவர் கவிஞர் வாணிதாசன். அகர வரிசைப்படுத்துக. சரியான விடையை தேர்வு செய்க. நம்ம எல்லாம் கொஸ்டின் கொடுத்தா உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? டைம் வந்து இப்படி தான் லேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க, அன்னை, அறிவு, அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அன்புலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். சரிங்களா? அறிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கணும். சரி, அழகு ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ஸோ அதில் பாருங்க, அடுத்தது பாருங்க, அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வரணும். இதுதான் கரெக்டு. சரிங்களா? இது கரெக்டு. அடுத்து பாருங்க, காப்பு. காப்பு, சப்பானி, செங்கிறை, தாழ், முத்தம். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆர்டர். அப்போ 2, 4 வந்து கரெக்டு. ஆனால் டைம் வேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எழுதிய பாடல் எவ்வகை தொடர்? எழுதிய பாடல் வந்து பண்ணக்க எழுதிய வந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்சா பெயரச்ச தொடர். மகிழ் என்ற சொல்லின் வினையாளன் பெயர்களை தேர்வு செய்க. மகிழ்ந்தோர். எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்கு. எழுதி. இ ஊ முடிஞ்சா அது வந்து பண்ணக்க வினை எச்சம் சொல்லியிருப்பேன். எழுதி. இத் கூட்டல் ஈ வந்து வருது. எழுதி. வேர்ச்சொல்லை கண்டறிக. கற்றார். கல். பொருள் வேறுபாடிலிருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. மாலா டேஷ் விழுந்தாள். மாலா பள்ளத்தில் எந்த இல் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. எந்த ரா வருதுன்னு பார்க்கணும்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, பேட்டர்சம்னா நாற்றுப்பற்று, ஹியூமனிட்டினாக்கா மனிதநேயம், மெர்சினாக்கா கருணை வந்திருக்கணும். ஸோ ஹியூமனிட்டி மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பினாள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. கொய்து வான்னு தான் சொல்லி சொன்னோம். பறித்து வா, கொண்டு வா, எடுத்து வாலாம் கிடையாது. கொய்து வா. மரபு வலுவற்ற தொடர் எது? குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். மண்பானைன்றது என்ன? மண்பானை வந்து வனைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உருவாக்குறான், தயாரித்தான், செய்தலாம் கிடையாது. பானை வந்து வனைதல். வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற தொடர் எது? கண்ணா கமா வந்திருக்கு. நேற்று நீ வந்தாய். நேற்று நீ வந்தாய் என்பது கரெக்டா இருக்கு. நேற்று நீ வருகிறாய், நேற்று நீ வந்தேன், வருகிறாய் எல்லாம் கிடையாது. வந்தாய் என்பதுதான் கரெக்ட். பொருந்தா சொல்லை கண்டறிக. துகிர் என்பது வந்து பண்ணிக்க பாவலம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மண்ணீட்டாளர், கண்ணுள் விளையினர், காருகுர் மட்டும் தான் கரெக்டா இருக்கும். கண்ணுள் விளையினர் அப்படின்னு கேட்டாக்கா ஓவியர். கண்ணுள் விளையினாக்கா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னு கேட்டாக்கா சிற்பி. மண்ணீட்டாளர்னா சிற்பி. காருகர்னாக்கா நெய்பவர் இல்லைனாக்கா சாலியர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? துகிர் அப்படின்னு கேட்டாக்க பவளம். சரிங்களா? பவளம் சொல்லி வரும். இதெல்லாம் வந்து பொருளை கிரியேட் பண்றவங்க. ஸோ இது வந்து பொருள் வந்து வேற. பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை எல்லாம் வந்து பண்ணாக்க 8 தொகை நூல்கள். சரிங்களா? மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல். அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது வந்து 5 கொஸ்டின் விட்டுருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? இன்றைய பல்வேறு துறைக்கு வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு வந்து தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு வந்து தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகில் எல்லா வலையிலும் பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். ஊடக வளர்ச்சி வந்து இல்லாம போயிருக்கும். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? மொழிபெயர்ப்பால் சரி. மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுபவன எவை? மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுபவன எவன்னு கேட்டாக்க இதழ்கள். சரிங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தொலைக்காட்சி, வானொலி பெட்டி, இதழ்கள் போன்றவை ஊடகங்கள் மொழிபெயர்ப்பதால் தான் வளர்ச்சி பெறுகின்றன கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிறது இதழ்கள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றதெல்லாம் கொடுக்கல. விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? விளம்பர மொழிக்கு வந்து பாருங்க மொழி மாற்றம், மொழிபெயர்ப்பு வந்து தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு வந்து தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது அப்படின்னு கேட்டாக்க நாளிதழ் படிப்பு வந்து சாத்தியமாகுதான். நாளிதழ் படிப்பு வந்து பாருங்க சாத்தியமாகிறது. எது சாத்தியமாகுதுன்னு கேட்டாக்க நாளிதழ் படிப்பு. அடுத்தது பொறுத்துக. சொல்லும் பொருளும் பொறுத்துக. பகடு. பகடு அப்படின்னா எருமை கடா. வேரினா தேன். மேதினா எருமை. கலை அப்படின்னு கேட்டாக்க கரும்பு. இதுல பாருங்க பகடுனா எருமை கடா, மேதினா எருமை. சரிங்களா? மேதினா எருமை. 2431 இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறது உங்களுக்கு. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. கோடுனாக்க மலைத்தொடர் வரும். நேமினா சக்கரம்னு சொல்லி வரணும் இல்லையா? விரிச்சுனா நற்செயல். சரிங்களா? செலவுனாக்கா விரைந்து போதல் அப்படின்னு சொல்லி வந்துருக்கணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பா இருக்கும். கோடு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? வர்க்கை அப்படின்னா பலாப்பழம்னு வந்துருக்கணும். அது வந்து தப்பு. புல்லுன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல்லுக்கு வந்து பறவை. சரிங்களா? இந்த புல்லுனா தான் தாவரம். மடிவு அப்படின்னு கேட்டாக்க தொடக்கம் சொல்லிக்கிறோம். முடிவுனா தான் தொடக்கம். ஸோ அது வந்து தப்பு. அல்லல்னா சேர் என்பது கரெக்ட். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 கூட்டல் 4.
ஒரு நாள். சரியான எண்ணடியை தேர்வு செய்க. புல் கூட்டுப் பெயர். புற்கட்டு. படலை என்பது என்ன? படலைனாக்க மாலை. செறிவு என்பது என்ன? முன் சொன்ன வாக்கியம் மறுக்காமல் காப்பாற்றுவது செறிவு. கலைத்துறைகள் அறிக. ரெனைசன்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன? ரெனைசன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா மறுமலர்ச்சி. கூற்று காரணம் சரியா தவறா? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்று கூறினார் என்று கரெக்டு தான். தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க லிங்க தேவர் என்பதும் சரிதான். கூற்றுக்காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்காரணம் சரியா தவறா? உன், பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. உன், பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. கரெக்டு தான். செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினையாகும். செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை எனப்படும் என்பதும் கரெக்டு தான். குறில் நெடில் மாற்றத்திற்கு தவறான வினையை கண்டறிக. தவறானது கேட்குறாங்க. சரிங்களா? அறம் பொருள்னு கொடுத்துருக்காங்க. அறம் பொருள்னு கொடுத்துருக்காங்க. உணவுனா ஊதல், இன்பம்னா ஈகை, இரும்புனா ஏனின்னு வரும். குறில் நெடில் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு குறில் நெடிலுக்கு அறம், ஆறு ஈர் அப்படின்னு சொல்லி வரலாம். சரிங்களா? அது தப்பா கொடுத்துருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். நீங்க வரும்போது எனக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி வாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நூலின் பயன் படித்தல். நூலின் பயன் படித்தல் டேஷ் கல்வியின் பயன் கற்றல். எனில் கல்வியின் பயன் கற்றல். சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும். இல்லை எனில் துன்பப்பட நேரிடும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலுவமைதி சொல் எது அப்படின்னு கேட்டாக்க நாளைக்கு வருகிறார். சரிங்களா? வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளை தமிழகம் வருவார் இல்ல வருகின்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். வருகிறார் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. விண் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எது என கண்டறிக. விண்வெளி. கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல். கிளி பேசும். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல்லு. இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். குடந்தை என்பதன் மருவு காண்க. கும்பகோணம் என்பதுதான் குடந்தை. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயர் மருவை கண்டுபிடிக்க. திருச்சி, திருச்சிராப்பள்ளி கரெக்டுதா. கும்பைன்னு கொடுத்துருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். குடந்தைனா தான் கும்பகோணம். தஞ்சாவூர் தஞ்சை. உதகைனாக்கா ஊட்டி கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. திருச்சி, திருச்சிராப்பள்ளி கரெக்டு. பட் இணையான தமிழ் சொல் தருக. இட்டது பட் ஆனால் வாட் என்ன ஆனால். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கம்ப்யூட்டரு, தியேட்டரு, மிஷினு கொடுத்துருக்காங்க. கடலில் உப்பாக இருக்கிறது. இது மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சது. 15 கொஷின் முடிஞ்சிச்சு. 40 அவுட் ஆஃப் 50 கொஷின் முடிஞ்சது. இன்னும் இருக்கிறது பண்ணாக்கா 25 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஷினில் பார்த்துட்டே வந்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.